உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வீட்டில் இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா 1 வருடம் வரைக்குமே குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா அப்படி போகக்கூடாதா சார்? இந்த 1 வருட காலத்தில் அவங்க வீட்டில் வழிபாடு பண்ணிக்கணும். கொடிமரம் உள்ள கோயில்களுக்கோ கொடிமரம் இல்லாத மலை ஸ்தலத்தில் உள்ள கோயில்களுக்கோ செல்லக்கூடாது. இந்த இரவு நேரம் குலதெய்வ கோவிலில் தங்குறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சார்? சந்திரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி. அந்த காலகட்டம் எப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அம்பாளுடைய சக்தி வீரியம் அதிகமாக. ஆனா ஏன் குறிப்பிட்டு குலதெய்வ கோவில்ல மட்டும் இரவு நேரம் தங்கும் போது இந்த மாதிரியான அமானுஷ்ய உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படுது? இறைவனும் முழு மனதால் தியானித்தால் அந்த உருவங்களை நீங்க பார்க்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம். முருகன் குலதெய்வத்து லிஸ்ட்ல வர முருகனோ பெருமாளோ குலதெய்வம் கிடையாது. எந்த தெய்வத்திற்கும் நவக்கிரகங்களால நடக்கக்கூடிய தோஷங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. கணபதிக்கு சனிதசை பார்த்தனா தான் கொம்ப உடைச்சது. சாணத்தை எடுத்து வீடு மெழுகிற வரைக்கும் உலகத்துல எந்த நோயும் கிடையாது. என்னைக்கு ரசாயனங்கள் வந்துச்சோ அன்னைக்கே நோய் ஆயிடுச்சு. எங்க உதாரணம் என்னன்னு கேட்டேன்னா, சுயமுத்தையனார் கோயில்ல ஆடி மாசம் குடைவிழா நடக்கும். இவ்வளவோ மக்கள் அந்த காட்டுக்குள்ள தங்கியிருப்பாங்க. ஒரு எறும்பால கூட யாருக்கும் திணி ஏற்படும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் குலதெய்வத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். பொதுவாகவே ஒரு வீட்டில் இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா 1 வருடம் வரைக்குமே குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா அப்படி போகக்கூடாதா சார்? அது இறந்தவர்கள் அந்த பிதர்லோகத்தை அடையிறதுக்கு 2 அயனங்கள் தான். அயனம்ங்கிறது ஓராண்டு காலம். 6 மாதம் என்பது ஒரு அயனம். 2 அயனமாகும். இந்த 2 அயனங்களுக்கு அவங்க கோயிலுக்கு போக. அது என்ன காரணம்னா, பிதர்லோகத்தினுடைய சந்ததிகள் இறந்தவங்க அந்த சந்ததிகளை பார்க்கறதுக்காக அவங்களுடைய பார்வைத்திறன் இறந்தவங்க எப்படி பார்க்கலாம்ங்கிறது அவங்களுக்கு பிராணன் மட்டும்தான் கிடையாது. மற்ற அவானங்கள்லாம் அவானன் உறவு முறையில் பார்க்கறதை மற்ற பிரேத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதான் சரி. இந்த போகக்கூடிய காலத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நாடி போகும்போது இந்த ஆத்மாக்கள் நாங்கள் போகும் சார். அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது தாரம்னு சொல்லி போயிட்டுவான்னு சொன்னால் வாரதுக்கு முன்னாடி அதுக்கு விரும்பப்பட்ட ஒரு பொம்மையை நம்ம எழுதி கையில் வச்சோம்னா அந்த குழந்தை போகாது. அனுபவப்பட்டுட்டா அதே மாதிரி தான் அந்த ஆத்மாக்கள் அந்த இடத்துல போய் சேர்றது காலதாமதமாக. இந்த காலதாமதம் ஆகிறதுனால பலபடி அந்த குடும்பத்துக்கு பல விதமான ஈஷைகள். இந்த 1 வருட காலத்தில் அவங்க வீட்டில் வழிபாடு பண்ணிக்கணும். நமக்கு பற்றி குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வழிபாடு அது செய்யணும். கொடிமரம் உள்ள கோயில்களுக்கோ கொடிமரம் இல்லாத மலை ஸ்தலத்தில் உள்ள கோயில்களுக்கோ செல்லக்கூடாது. அதே மாதிரி குலதெய்வத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வேண்டியிருப்போம். அப்படி வேண்டுதல் நிறைவேறும் போது இந்த ராத்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த இரவு நேரம் குலதெய்வ கோவில்ல தங்குறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சார்? குலதெய்வம் கோயில்களில் இரவு நேரங்களில் தங்குறது பரவ சந்திரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி. அந்த காலகட்டம் எப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அம்பாளுடைய சக்தி வீரியம் அதிகமாக. அந்த நேரத்தில் நம்ம அம்பாளுடைய சக்தி கிடைக்கிறதுக்காக அதே சமயத்தில் சுவாமி கோவில்கள்னா அமாவாசை அன்னைக்கு தங்குவாங்க. அமாவாசை அன்னைக்கு தங்கி அந்த பலனை நம்ம அடையணுங்கிறதுக்காக. அதே மாதிரி திருவண்ணாமலையில் சுவாமியை சுற்றி வரமாங்க. அவர் அக்கினி பிழம்பாக இருக்கு. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சுற்றி வந்து அந்த அமைத்தராங்க தன்னோட ஐக்கியப்படுத்தி. இதுக்காகத்தான் ராத்தங்க இரவு நேரங்களில் தங்கி குடும்பத்தோட வழிபாடு செய்து வர. மற்ற கோவில்கள்ல நம்ம இரவு நேரம் தங்கும் போது இந்த அமானுஷ்ய உணர்வுகள்லாம் இருக்காது. ஆனா ஏன் குறிப்பிட்டு குலதெய்வ கோவில்ல மட்டும் இரவு நேரம் தங்கும் போது இந்த மாதிரியான அமானுஷ்ய உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படுது? குலதெய்வங்கிறதா அந்த தெய்வங்கள் முறையாக ஆகம விதிப்படி பூஜை பண்ணால்
கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய நடமாட்டம் அங்கே இருக்கும். நம்மளால் ஊர்ஜனம் பண்ண முடியும். அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லை. அந்த சிம்பல், அந்த சுவாமி வெளியே வந்து, அந்த சக்திகள் வெளியே வந்து பிரவாகத்தில் சுற்றி வரும்போது சில சிமிக்கைகள் கொடுக்கும். வந்திருக்கிறான், அதுதான் தவிர மற்றபடி அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருடைய குலதெய்வத்தையும் நடக்கும். ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடித்தால் அந்த உருவங்களை நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ட்ராவலுக்கு வந்திருக்கோம், நைட்டு குழந்தையம்மாரோட சந்தோஷமாக இங்கே இருந்து பேசி வச்சுட்டு போகலான்னு வந்திருந்தா அது இருக்காது. குடும்பத்தோடு வந்திருக்கோம், இறைவனும் முழு மனதால் தியானித்தால் அந்த உருவங்களை நீங்கள் பார்க்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இரவு முழுக்க நமக்கு தங்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சார்? ஐயா, இப்போ நம்ம நோத்தோட பேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பணம் வாங்குறது எப்படி, ரிசர்வ் பேங்கில் போய் பணம் வாங்குறது அதே மாதிரி தான். மொத்த பலன் நமக்கு அனுப்புது, குடும்பத்துக்கு க்ஷேமங்கள். அதுக்காக விதியிலேருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு இடத்துல அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து மரணமாய் கைகால் போகணுங்கிற விதியில் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மனமால் இந்த காயங்கள் ஏற்படும். அது கூட செய்யாமல் இருக்க முடியாது. அந்த காயங்கள் ஏற்படாத அளவில் அவங்க இருக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. எப்படியும் விதியினுடைய வழியை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் மாற்று கருத்துக்கள். குலதெய்வ வழிபாடுனால காது போகக்கூடிய இடத்துல லேசாக ஒரு கீரல் நடக்கும், அந்த தழும்பு ஏற்படும். குலதெய்வம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இருந்துட்டே இருக்கும். அதுல ஒரு சிலர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மலை மீது இருக்கக்கூடிய முருகனை வந்து நிறைய பேர் வந்து குலதெய்வமா வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. முருகர் வந்து குலதெய்வமா வழிபடுறது வழக்கத்துல உண்டா சார்? குலதெய்வம்ங்கிறது முத இறைவனுக்கு உருவம்னு வந்தது சொல்லி தெரிவித்தான். இந்த முருகன் கோயில் அதுக்கப்புறம் தான் வந்தது. முதல்ல கலியுகத்துக்கு முன்னாடி இறைவனுக்கு திருமையை உருவங்கள், மனித உருவங்கள் கொண்டு வழிபாடு செய்கிறது சரிங்க. அங்கே உள்ள விக்கிரகங்களை பார்த்தோன்னா இங்கே இருக்க விக்கிரகங்கள் அது நிறைய வித்தியாசம், பழமை வாய்ந்ததா. அதே மாதிரி முருகனை குலதெய்வம்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்பவன் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்பவன் சொன்னதை கேட்டால் கேள்விகளை நெய் வழின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியலை. அது மாதிரி கேட்குறவங்க ஏமாளியாக இருந்தால் சொல்கிறவங்க அவங்க விஷயத்தை என்னன்னா சொன்னாங்க. முருகன் வந்து குலதெய்வத்து லிஸ்ட்டில் வர எந்த ஆவணங்கள் கிடையாது. நம்ம மீடியாவில் கூட ஒரு சொல்லியிருக்காரு, ஏதோ அவர் சொல்லிட்டு இருக்காரு, அது அவர் புதிய உரிமை. அதில் நம்ம இறங்கலை. நான் என்னுடைய கருத்துப்படி சுடலையோ இப்போ இது இவரோ முருகனோ பெருமாளோ குலதெய்வம் கிடையாது. அதே சமயத்தில் திருவேங்கடநாதபுரம்னு ஒரு ஊர், திருநெல்வேலி பக்கம். அந்த ஊரில் வேங்கடநாத நாராயணன் ஒரு சாமி பெருமாள் கிட்டார். அந்த பெருமாள் கோவில் கொடிமரத்தில் ஒரு சுடல் இருக்கு, அதை வழிபாடு பண்ணுவாங்க. அது பிராமணனுக்கே அது ஒரு விதமாக இருக்கும். இந்த கொடிமரத்தில் இருக்க அது ஒரு விசித்திரமான விஷயம். பெருமாள் கோயில் இருக்காது. சுவாமிக்கு பூச்சை நடந்து முடிஞ்ச உடனே அந்த பெருமாள் கோயில், அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது குலதெய்வமாக இருக்கும். பெருமாளும் முருகனும் குலதெய்வம் கிடையாது. அப்படி முருகனை வந்து குலதெய்வமா வழிபடுறதுக்கும் நார்மலா இஷ்ட தெய்வமா வழிபடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? குலதெய்வ வழிபாட்டுக்கும் முருகனுடைய வழிபாட்டுக்கும் வித்தியாசங்கள் நிறைய. இவங்க தோச பரிகாரம், அதாவது நவக்கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ண முடியவங்க. இப்போ செவ்வாயை வழிபாடுனா செவ்வாய் தோஷம், ராகு தேது சனி, இந்த தோஷங்கள் கொஞ்சம் குறையும். அவ்வளோதானே வழிய சுத்தமாக அறுவடை. எந்த தெய்வத்திற்கும் நவக்கிரகங்களால் நடக்கக்கூடிய தோஷங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. கணபதிக்கு சனி தசை பார்த்ததுனா தான் கொம்பு உடைச்சது, ஆஞ்சநேயர் சனி பார்த்ததுனா தான் வாலில் தீ வச்சது, சிவபெருமானுக்கு சனி தசை பார்த்ததுனால தான் அவர் திருவடி இருந்தது, மகாவிஷ்ணு சனி பார்த்ததுனால தான் அவர் அச்சாவதாரம் எடுத்தது, பன்றி அவதாரம். பிரம்மாவுக்கு சனி பார்த்ததுனால தான் ஒரு சிரசு. ஏன் சனி பகவானுக்கே சனி தசை நடக்கு. அப்போ தான் உலகத்திலே என்ன மாதிரி அழகம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிவம்பு லிங்கத்து மேலே போய் காலை வச்சுருக்காரு. அப்போ சிவபெருமான் பார்த்தான், உனக்கு சனி தசை நடக்குன்னு அந்த காலை ஒழிச்சிட்டார். இவ்வளோ பெரிய பொன்மசாலியாக இருந்தாலும் தான் அளவுக்கு மீறிய ஒரு செயல்பாடுகளில் வரும்போது விதியும் வெளியே அவங்க மாற்றிடுவாங்க. அப்போ அந்த தண்டனையை கொடுக்குறாங்க. அதனால தான் சனிக்கு அந்த காலம் சிரிக்கிறது, சனி முடவன்பாங்க.
சனி பகவானுக்கே அவனுடைய கிரகம் பிடிச்சதுனால இப்பவும் போல விஷயங்களில் சொன்னதான் இப்போ சனாதன தர்மத்தில் எல்லாருக்கும் ஒரே நீட் தான். இறைவன் மட்டும் அதுக்கு தப்பி போனார் இல்லை. அவங்க மாநில ஜனம் தான் இறை தேதி அடைஞ்சிட்டாங்க. லிங்கத்தினுடைய சிவலிங்கத்தினுடைய ஆவானம் அந்த பஞ்சபூத சக்தியை தன்னுள் வாங்கி இறைநிலையை அடைந்தவர். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதத்துல குறிப்பிட்டு இந்த வீட்டு சாமியை வணங்குறதுக்கான காரணம் என்ன சார்? ஆடி மாதம் அதுக்கு முன்பு மாதங்கள் பூரா உஷ்ணகாலம். ஆடி மாதத்தில் எல்லாருமே அந்த கிராம தேவதைகளை வழிபட முடியாது. கிராம தேவதைகளை வழிபாடு பண்ணி கூழ் காட்சி, கேப்பக்கூழ் காய்ச்சி. கேப்பக்கூழனுடைய மகத்துவம் என்னன்னா குளிர்ச்சியான ஒரு குணத்தை கொடுக்க, அதுபோக உடம்புல இருக்க மற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஆடி மாதம் உஷ்ணத்தினுடைய பாதிப்பும் ஜாஸ்தியாக, அதற்காக நேரடியாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு வயக்காட்டுக்குள்ளே போய் சாமி இருப்போம், அந்த இடத்துல போய் தலைவர் வச்சு மற்றோட உழவோட போய் உட கொடுத்து ஒரு காட்சி எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதனுடைய பொருளே மனிதன் நலம், உடல் நலம் பெறணும், மனிதர்களாக சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த உத்தராயண காலத்தை இந்த நேரத்தில் அந்த குளிர்ச்சி பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஆடி மாதம் வழிபாட்டு. அதுவும் போக ஆடி மாதத்தில் வேறு எந்த தொழிலும் இருக்காது. கட்டிடக்கலைகளோ வேறு புதுசாக தொடர்புப்பட்ட கிராம தொழில்களை விடுறாங்க. அந்த நேரத்தில் வருமானங்கள் கம்மி, வேலை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் எல்லோரும் அம்மாவை செய்வாங்க. மேற்கொண்டு வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு நல்ல காலம் அமையும், நல்ல தொழில் வளம் பெறணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆடி மாதத்தில் வழிபாடு பண்ணுறதுக்காக போவாங்க. இது ஒரு காரணம். மூன்றாவது, அம்பாள் ஆடி மாதம் இன்னும் வீரிய சிக்கியவர். அந்த நேரத்தில் போய் வழிபாடு பண்ணி அந்த அனுக்கிரகத்தை கிரகிக்கிறதுக்காக எல்லாரும் கூட்டிட்டு. ஆடி மாதத்துல குலதெய்வத்தை வணங்குறதன் மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சார்? இப்போ சூரிய மாற்றங்கள் உள்ள நேரம், உத்தராயண தர்சனம் மாறப்போயினது. இந்த நேரத்தில் பொறியியல் படி சில வேதியியல் மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதம் சுத்தமாக பண்ணு, வீடு வாசல் மெழுகி சாணம் கொண்டு மெழுகி, சாணம் போது நீங்கள் எவ்வளவு சாணத்தை ஒரு வீட்டு வாசலில் போட்டாலும் எந்த நோயும் கிடையாது. இப்போ உள்ள டயர் வீடு கிளீன் பண்ணக்கூடிய கெமிக்கலை ஒரு இடத்துல விட்டு வச்சுன்னா புழுகும். சாணத்தை போட்டு முழுகுனா ரொம்ப நல்லது. ஒரு நபர் கூட சாணத்தை மேலே தூசிக்கிடாம் புண்ணியத்தை குடிக்கலாம் தான். ஆனால் என் நேரில் வரல, வந்திருந்தா அவனுக்கு தக்க பாடம் கொடுத்தாரு. அவங்க வழிபாடு அவங்களுக்கு பெருசு, மற்றவர் வழிபாடை குறை சொல்லப்படும். அது அநாகரிகமான செயல். நம்ம எந்த இடத்துலையும் அவங்கள எனக்கு யாருன்னு சொல்லுங்க, அவங்க சொன்னது வேற. அப்படிப்பட்ட சாணத்தை எடுத்து வீடு மெழுகி, சாணத்தை எடுத்து வீடு மெழுகிற வரைக்கும் உலகத்தில் எந்த நோயும் கிடையாது. என்னைக்கு ரசாயனங்கள் வந்துச்சோ அன்னைக்கே நோய் ஆயிடுச்சு. இதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டேன்னா, அந்த காலத்தில் செப்டி டேங்க் கிடையாது. தோப்பு பக்கம் ஏதாவது குடியை தொழில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ செப்டி டேங்க் வெளியே அதில் இந்த கெமிக்கல் விட்டு அந்த இதை லெட்ரின் கிளாஸட்டை கழுவ அது நிலத்தடி நீர் பாதிக்கும். ஒரு காலத்தில் நிலத்தடி நீர் எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ எல்லா பக்கமும் நிலத்தடி நீர் பாதிக்கும். இயற்கையாகவே நம்மளுடைய இயற்கை வளங்களை அழிக்கிறதுக்கு பல வகையில் போட்டி போட்டு ஒரு நாள் செய்வாங்க. அது மக்களும் ஏற்று செய்கிறாங்க. இந்த சாணம் இருந்தால் அது தொந்தரவே கிடையாது. இப்போ ஒரு மாட்டுத் தொழிலுக்குள்ளே எந்த இடத்துலையும் எந்த தீங்கு வருதா, நாட்டு மாடு இருந்த இடத்துல இதுவே கிடையாது. அப்படிப்பட்ட மாட்டு சாணத்தை மொழிகி குளம் போட்டு வீடு வாசல் சுத்தம் பண்ணி வைக்கும். ஏன்னா ஆடி மாதம் கொசு தொல்லைகள் சார், எப்படி கார்த்திகை மாதம் கொசு தொல்லை ஜாஸ்தியாக அதே மாதிரி இந்த ஆடி மாதமும் கொசு தொல்லை ஜாஸ்தி. அறுவடை காலங்கள் முடிந்த காலம், அந்த முடிந்தவுடன் அந்த பயிர்கள் இருக்க கொசுகள் புறம் விடும். அதை கிளீன் பண்ணிட்டு அழைச்சி வெளியேற்றுறதுக்கு தான் அந்த மாதம் சிறப்பானது. அடுத்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பு என்ன, சுயமத்தையனார் கோயிலில் ஆடி மாதம் கொடைவிழா நடக்கும். இவ்வளவோ மக்கள் அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருப்பாங்க. ஒரு எறும்பால் கூட யாருக்கும் திங்க 7 கோட்டை என்ன எடுக்க முடியாது, அவ்வளவு கூட்டம். அது மட்டும் இல்லை, அங்கே அந்த சாமி கொண்டாடின்னு சொல்லுவாங்க, கோமரத்தாக்கள்மா, அவங்க பூரா அந்த சுவாமியினுடைய அருள் காட்டுக்குள்ளே போய்
பெரிய பெரிய மரத்தடிகளை கொண்டு வந்து எரிப்பாங்க. எரித்து அது உள்ளே அந்த சுவாமி இறங்கி நடந்துடும். அக்கினி எரிச்சிட்ருக்கும், அது உள்ளே இறங்கி நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி கொடுக்கறதுக்கு இங்கே தோணுது. எல்லாருக்குமே அந்த சிறுந்தங்கோயிலில் இருக்கிறதோ கொண்டுவோம். அந்த இடத்துல அந்த பூக்குடியில் இறங்கி வருவாங்க. அது ஒரு விசித்திரமான ஒரு பணம், அதை பார்க்கணும் கண்டிப்பாக இருந்தோம். கலாச்சாரத்தின் விதிப்படி நம்ம ஆடி மாதம் மஞ்சள் குழைச்சி அந்த கிருமி நாசினிகளை அதிகம் உபயோகப்படுத்துவோம். இப்போ பாருங்கள், இந்த கேள்வி கேட்கிறது ஆடி மாதம். இப்போ இந்த ஆடி மாதத்தில் சென்னை பகுதியில் பலவிதமான கிருமிகளும் நச்சுத்தன்மை ஏற்பட்டு அதன் மூலம் நோய்கள் பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி நோய்கள் பரவக்கூடாது என்பதற்கு தான் இந்த ஆடி மாத வழிபாடுகளே சிறப்பாக நடக்கும். ஆடி மாத வழிபாடு வந்தாச்சுனாலே வீட்டில் வேப்பரை கட்டிடுவாங்க, வேப்பனை தேய்ச்சி குளிப்பாங்க, மஞ்சப்பொடி தேய்ச்சி குளிப்பாங்க. அதனால் அந்த நோய்கள் அழிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நாகரிகங்கிற போர்வையில் சென்னை போய்கிட்டு இருக்கு. அந்த நோய்க்கு நிறைய பேர் பலியாகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த நோய்களும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆடி மாத வழிபாடுகளே சிறப்பானது. நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஆனிட். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.